நம்ம பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இன்னைக்கு பொரிச்ச மீன் குழம்பு வைக்க போகிறோம். கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். மீன் குழம்புனாலே நம்ம வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, இது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். நல்லா ஒரு மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ வெங்காயம் இது தக்காளியும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கிறோம். இப்போ முழு வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது மீன் குழம்புல கடந்து வேகிறதுனால நல்லா ஒரு ருசியாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு பாதி வெக்காது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துருச்சு. தக்காளிலாம் இப்போ வந்து நம்ம மசாலா கரைச்சி வச்சுருக்கோம். அதை தூக்கி ஊற்றிடுவோம். இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை தூக்கி ஊற்றிக்கிடுவோம். புளியை வந்து நல்லாவே நம்ம வடிகட்டி வச்சுக்கிறணும். இல்லைன்னா உங்களுக்குள்ள மண்ணாக கிடக்கும். நம்ம பொரிச்ச மீன் அப்படிங்கிறதுனால அதுலேயே நல்லாவே உரப்பு இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா பொடி போட்டு தான் பொரிச்சிருக்கோம். அந்த மீனை தூக்கி உள்ளே போட்ட உடனே ஈக்குவல் ஆயிரும் உரப்பு. நம்ம இன்னுமே மசாலா பொடி போடணும்னு தேவையில்லை. கொஞ்ச காலம் மசாலா பொடி போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதை போட்டேன். அதில் உப்பும் இருக்குது. பொரிச்ச மீனில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் நம்ம பரட்டி வச்சுருந்தோம். இப்போ அதுலேயும் உப்பு இருக்குது. இப்போ அதுக்கும் கொஞ்ச காலம் போடுவோம். அந்த மீனை போட்டு பார்த்துட்டு, பொரிச்ச மீனை போட்டு பார்த்து குழம்ப குடிச்சு பார்த்துட்டு தான் நம்ம உப்பு போடணும். உப்பு காரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வரட்டும். குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்ச மீன் அதில் போட்டுக்கிடுவோம். ஏன்னா மீன் ஏற்கனவே நம்ம வெந்துருச்சு. அதனால் மெதுவாக இறக்கும் போது கூட போட்டுக்கலாம். குழம்பு இறக்கிட்டு கூட நம்ம பொரிச்ச மீனை போடலாம். ஏன்னா மீன் வந்து நம்ம பொரிச்சதுனால நல்லாவே வெந்து போய் தான் இருக்கும். குழம்புல போட்டு தான் அது வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம குழம்புலேயே போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணெய் இதெல்லாமே நல்லா வரும். இந்த குழம்புல போட்டு நம்ம அப்படி கிண்டி விடும்போது அந்த மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் அந்த குழம்புல இறங்கிக்கிறோம். நம்ம குழம்பு தாளிக்கும் போது கொஞ்சம் தான் ஊற்றிருந்தோம் எண்ணெய். இந்த மீனில் உள்ள எண்ணெய் இறங்கி குழம்பு வந்து நல்லா எண்ணெயாக இருக்கும். இதில் உள்ள உப்பு உரப்பும் அதில் இறங்கிக்கிறோம். புளிப்பெல்லாம் அதில் உள்ள உரப்பு பூராமே இந்த குழம்புல இறங்கிக்கிறோம். அப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கும் போதும் மீன் வந்து உடையாது. நம்ம பொரிச்சு போட்டிருக்கிறதுனால மீன் உடையாமல் கிடக்கும். அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதை வந்து கொஞ்சம் தீயை அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா குழம்பு நல்லா வற்றி போச்சு. மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த குழம்புக்கு தேங்காயில் நம்ம அரைச்சி எதுவும் ஊற்றலை. இதுவே நமக்கு நல்லா குழம்பு ஆறி வரும்போது கொஞ்சம் திக்காக ஆயிடும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இன்னும் ஆற இன்னும் அந்த மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் கலண்டு வரும். நல்லா எண்ணெயாக இருக்கும். இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பொரிச்ச மீன் வந்து நமக்கு மிஞ்சிருச்சு நிறையா இருக்குது அப்படின்னா கூட இப்படி குழம்பு வைக்கலாம். குழம்பு வச்சுக்கிட்டோம்னா தோசை இட்லிக்கு நம்ம எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுருக்குன்னு இருக்கும். இது வந்து நம்ம பொரிச்சு போடுறதுனால நம்ம என்ன கிண்டுனாலும் உடையாது. அப்படியே கிடக்கும். முழுசாக கிடக்கும் மீன். எந்த மீன்லேயுமே இது செய்யலாம்.
நம்ம என்ன மீன் பொரிக்கிறோமோ பொரிச்ச மீன் நமக்கு ஆரஞ்சு துண்டு மிச்ச துண்டு கிடக்கு, வால் மண்டையெல்லாம் கிடக்குன்னா இப்போ நம்ம வந்து இப்படி மசாலா பொடி கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி நம்ம கெட்டியாக வச்சுட்டோம்னா எந்த குழம்புனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.